தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய். இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. நீங்க ஒரு வாரமா எந்த வழக்கு பேசுறீங்க அந்த வழக்கை கூப்பிட்டுருக்காங்க. தொடர்ந்து பேசுறீங்களா? நான் என்ன சொல்றேன்னா, ஒரு வாரம் நீ தொடர்ந்து பேசுறீங்க இல்லையா, அந்த வழக்கு தான் கூப்பிட்டுருக்காங்க. என்ன அப்படின்னா, எங்க கம்பெனி ஏதோ 2 பிரிவுகளை தப்பு செய்ய சொல்லிட்டு வழக்கு போட்டிருக்காங்க. அதுல ஒண்ணு என்னன்னா சிட்ஸ் அண்ட் பட்ஸ் ஆக்ட் 1979 நினைக்கிறேன். இன்னொன்னு என்னன்னா அன்ரெகுலர்ட் மணி ஸ்கீம் சொல்லி போட்டிருக்காங்க. இது ரெண்டுக்கும் இவங்க சம்பந்தம் இல்லை. அதுக்கான விளக்கத்தை நானும் என்னோட வக்கீலும் கொடுத்துருக்காங்க. நான் முடிச்சு வந்திருக்கேன். அவ்வளவுதான். அதுக்கு என்னென்ன முகாந்திரம் இருக்குன்னு நினைக்கிறாங்களோ அதுக்கு எல்லாம் கேட்டிருக்காங்க. அது சார்ந்த அத்தனை விஷயங்களுக்கும் நான் ஆன் ரெக்கார்டு பதில் சொல்லியிருக்கேன். எல்லா விளக்கம் கொடுத்துருக்கேன். ஓகே, நீங்க போயிட்டு வாங்க. மேல் கூட தேவையான கூப்பிட சொல்லியிருக்காங்க. இப்போ முடிச்சு வெளியே வந்திருக்கேன். உங்க கூட பேசிட்டு இருக்கேன். இப்போ ஆன்லைன் டிவி மை V3 ஆன்லைன் டிவி சொல்லி இன்னைக்கு காலையில மாவட்ட அலுவலகத்துல புகார் கொடுத்திருக்காங்க. ஓகே, அதுல விஜயராகவன் சத்யானந்தும் அதுல என்ன புகார் கொடுத்தாங்க சார்? மனு முதல்ல இந்த மாதிரி ஒரு என்ன புகார் கொடுத்தாங்க? புகார் என்ன கொடுத்தாங்க? அவங்க மேல நடவடிக்கை எடுக்கணும். 17 லட்சம் பேருக்கு இவங்க ஃபண்ட் வாங்கியிருக்காங்க. சரி சார், சரி, ஓகே, ரைட்டு. அதாவது இப்போ இது அவங்களுக்கு எப்ப தெரியுமாமா? அடுத்த கேள்வி, இப்போ கம்ப்ளைண்ட் பண்றாங்களா, இது அவங்களுக்கு எப்ப தெரியும்? நீட்டா தெரியுமா? நான் சொல்றது கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க, யார் வேணா கொடுத்துட்டுங்க சார். அதை சட்டப்படி நிறுவனம் எதிர்கொள்ளும். அது அந்த கம்பெனி என்னவோ அது பார்க்க போகுது. ஓகேவா? அது மேட்டர் கிடையாது. பட் என்னோட கேள்வி என்னன்னா, இப்போ 10,000 கோடி ஊழல் பண்ணியிருக்காங்க. இதுல இவங்க பினாமியா இருக்காங்க, அப்படி இருக்காங்க சொல்றாங்க இல்லைங்களா? இது அவங்களுக்கு எப்ப தெரியும்? நான் கம்பெனி அமைச்சு 2 வருஷம் ஆச்சு. ஏன் அது இத்தனை தெரியலையா? இன்னைக்கு தான் கண்டுபிடிச்சாங்களா அவங்க? அதை தாண்டி இவங்க சொல்ற நிறுவனம் இருக்கு இல்லைங்களா, நான் 2.5 ஒர்க் பண்ண கம்பெனி தான், அது ஒன்றும் மாட்டுக்கிறது கிடையாது. ஆனா அதுல வெளியே வந்த கம்பெனி ஆரம்பிச்சு 2 வருஷம் ஆச்சு. இது வரைக்கும் அவங்க புகார் பதிவு வேணும் இல்லை, கோமால இருந்தாங்களா? இன்னைக்கு தான் ஞாபகம் வந்துச்சு அவங்களுக்கு. என்ன காரணம்? இப்ப என்ன ஒண்ணுமே இல்லை சார். இந்த ஒரு விஷயம் ஒரு ஊடக வெளிச்சத்துல, இன்னைக்கு யூடியூப்ல, பேஸ்புக்ல, ஈவன் டிவி சேனல் எங்க திருப்பினாலும் எங்களை பத்தி பேசுறாங்களா? இந்த கேபிள் நாமளும் போய் ஏதாவது பிட்ட போட்டோம்னா நமக்கு ஏதாவது தேருமா? இல்ல நாமளும் 2 பேர் வெளிச்சத்து வருமாங்கிற எண்ணத்துல யாராவது பண்ணிருக்கலாம். ஆனா என்ன பண்ணா இது நான் பார்க்கல, இப்ப வெளியே வந்துக்கிறேன். மேபி யாராவது பண்ணா அவங்க அதோட நோக்கம் அதை தவிர வேற ஏதாவது இருக்கு வாய்ப்பு இல்லைங்க என்னோட கருத்து. தெரியல சார். நான் சொல்றேன், யாராவது கொடுத்தாங்க சொன்னீங்க இல்லையா, கொடுத்திருந்தா கம்ப்ளைண்ட் 2 வருஷமா கொடுத்துக்கணுமா இல்லையா? என்ன சொல்றேன், கம்ப்ளைண்ட் கொடுக்க பின்னால முகாந்திரம் இருந்தா, அது சொல்றவங்க எல்லாம் விவரமானவங்களா இருந்தா, அது உண்மையா நடந்திருந்தா இவங்க 2 வருஷமா கொடுத்துக்கணுமா இல்லையா? இன்னும் அவசியம் என்ன? அது ஏதோ முகாந்திரம் இருந்தா கொடுத்துக்கலாம்ல. அது உள்நோக்கம் இருக்கா இல்லையா? 55 லட்சம் உறுப்பினர்கள் இருக்காங்க. நிச்சயமா இருக்காங்க. இப்போ பணம் வந்துட்டு ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜுக்கு மேல அந்த பணம் வராது அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அது குற்றச்சாட்டை வைக்கிறாங்க சார். அவங்க சொல்றத அவங்க குடிச்சாட்ட நான் மதிக்கணும்னு அவசியம் கிடையாது, ஃபர்ஸ்ட் விஷயம். ஆனா பொதுமக்களுடைய கேள்வி இருக்கிறனால அதுக்கு நான் பதில் சொல்றேன். அவர்கள் பதில் சொல்ற ஐடியா எனக்கு கிடையாது. ஏன்னா அவங்க அதாவது பாட்டதி பேர் வாங்க இருக்காங்க, குற்றம் முடிஞ்ச பேர் வாங்க. அவங்க பார்த்தாலும் குற்றம் சொல்றது மட்டும் தான் அவங்க நோக்கமே ஒழிய அதுல உருப்படியாக பாக்குறதுக்கு அவங்க தயாரா இல்லை. ஆனா இன்னைக்கு நீங்க ஜென்ரலா ஒரு பொதுமக்கள் சார்பில் ஒரு கேள்வி கேட்கறீங்கன்னா அதுக்கு நான் பதில் சொல்றேன். சிம்பிள் சார். இன்னைக்கு விளம்பரத்துறை என்னைக்கு அழிஞ்சு போகுமா? என்னைக்கா இன்னொரு க்ளோஸ் அடுத்த வருஷம் மார்ச்சோட முடிச்சிருவாங்க கணக்கு இருக்கா? வியாபாரத்துறை என்னைக்கு அழிஞ்சு போயிருமா? ஸோ விளம்பரத்துறையும் வியாபாரத்துறையும் எவ்வளவு வருஷம் இருக்குதோ அவ்வளவு வருஷம் என் கம்பெனி இருக்கும். ஏன் 2 ஒருங்கிணைச்சு பண்றேன். அது இருக்குங்கிறத நான் இன்னைக்கு வாயில வர சொல்ல ஏற்கனவே 2 வருஷம் செஞ்சு காமிச்சிருக்கேன். ஏற்கனவே 2 பாயிண்ட் இருக்கும்போது செஞ்சு காமிச்சிருக்கேன்னா இன்னைக்கு எங்கிட்ட 87 பாயிண்ட். அன்னைக்கு எங்கிட்ட ஒரு ஆபீஸ் போய் செஞ்சு காமிச்சிருக்கேன்னா இன்னைக்கு எல்லா பக்கம் ஆபீஸ். அதை தாண்டி எங்க ஸ்டோரே இல்லாம செஞ்சு காமிச்சிருக்கேன்னா இன்னைக்கு எங்கிட்ட மோர் தென் 700 ஸ்டோர் இருக்கு. அப்போ என்னால அதோட பெட்டரா பண்ண முடியுமா? பண்ண முடியாம போகுமா? அன்னைக்கு கஸ்டமர் கம்மியாக பண்ணி காமிச்சிட்டேன். இன்னைக்கு 50 லட்சம் பேர். நீங்க கேட்கலாம், 50 லட்சம் பேர் வரும்போது இன்னும் கமிட்மெண்ட் ஜாஸ்தி ஆகுமே அப்படின்னா ரொம்ப சிம்பிள். 50 லட்சம் பேர் காலேஜ் குடிக்கிறாங்களா இல்லையா? 50 லட்சம் பல்லு வைக்கிறாங்களா இல்லையா? 50 லட்சம் பேர் யாரும் கஸ்டமர் தானே. அவங்களாம் ஏன் கஸ்டமரா உண்மையா நான் யாரும் நிர்பந்திக்க போறது இல்லை, யாரையும் கம்பல்சரி வாங்க சொல்ல போறது இல்லை. ஒருவேளை அவர்களெல்லாம் மனம் மாறி நிறுவனத்துடைய ப்ராடக்ட்ஸ் முழுமையா விரும்பி வாங்க ஆரம்பிச்சா என் கம்பெனி எங்க இருக்கு நீங்க முடிவு பண்ணிக்க. இந்த கணக்கெல்லாம் பதில் கிடைக்கும். சரி, இப்போ போலியான ப்ராடக்ட் சொன்னா அது நிரூபிக்கணுமா இல்லையா? இப்போ அரசாங்கம் ஒரு விஷயத்த அனலைஸ் பண்ணும். அதுக்கு எல்லா சர்டிபிகேட் இருக்கு. அவ கொடுத்தவங்கள யாரு? ஒரு ப்ராடக்ட்டை தயாரிக்கணும் சர்டிபிகேட் வேணும் தானே. ஸோ அதுக்கு என்னென்ன தேவையோ எல்லா சர்டிபிகேட் இருக்கு. அதை நம்ம வச்சுதான் பிசினஸ் பண்றோம். போலினா பிடிச்சி நிரூபிக்க சொல்லுங்க, எங்க மேல வழக்கு போட சொல்லுங்க, நான் பதில் சொல்றேன். சார் இப்போ சும்மா போற போக்கில் போலீஸ் போனா சும்மா வாய் சொல்லுங்க நிறைய சொல்லலாம் சார். வேற எவிடன்ஸ் கேள்விக்கு பதில் வேணுமா இல்லைங்களா? ஸோ நான் பப்ளிக் விற்கிறேன், நான் ரகசியம் பொட்டங்கட்டியே கொடுக்குறேன். பப்ளிக்ல ஸ்டோர்ல அங்கங்க போர்டு வச்சுட்டு இருக்காங்க. ஒரு போலியான பொருள் விற்க சொல்லி நான் அனுமதிக்க முடியுமா? ரெக்கமெண்ட் முடியுமா? என் மக்கள் விற்பாங்களா? எப்படி பப்ளிக் விற்க முடியும்? கேள்வி நீங்க கேள்வி கேட்கலாம். பட் கேள்வி என்ற கேள்வி நியாயமானதா இல்லையா? ஒரு பொருள் போலியா இருந்தா பப்ளிக் விற்க முடியுமா? ஒரு சேனல்ல காமிக்க முடியுமா? இத்தனை பேர் ரெக்கமெண்ட் முடியுமா? ஏன் கேட்கறேன்,
இப்ப இத்தனை லட்சம் பேர் சொல்றாங்க. அதுல ஒருத்தர் சொல்றாரு எல்லாரும் பாமர மக்கள். ஏங்க என் கம்பெனில ஒரு பிளான்ல உள்ள வந்து இன்கம் ஏர்ன் பண்ணா ஒரு கேப்சா விஷயம் போடணும். அந்த கேப்சாவை ஒரு 7 டிஜிட் இருக்கும், அதுவும் 9 to 15 செகண்ட்ல போடணும்னு சொன்னா எப்படி ஒரு பாமர வேலை செய்ய முடியும்? ஸோ அவருக்கு படிக்க தெரிஞ்சிருக்கணும், இங்கிலீஷும் நம்பரும் படிக்க தெரிஞ்சிருக்கணும், அதை தாண்டி டைமிங்குள்ள போட தெரிஞ்சிருக்கணும். இதெல்லாம் இருந்தாலும் பண்ண முடியும்னா எப்படி அவங்க பாமரனா இருக்க முடியும்? ஸோ அனைத்து துறை மெம்பரும் எங்கிட்ட இருக்காங்க. அப்படி இருக்கும்போது அவங்களால ஒருத்தரும் கூட யோசிக்காம யோசிக்க போறாங்க. அதெல்லாம் கேள்வி. இத்தனை நாள் யோசிக்காம இன்னைக்கே யோசிக்கிறாங்க. ஒரு ஊடக வெளிச்சம் வந்துருச்சு. மைவித்திங்கிற பேரை சொன்னா நமக்கு ஒரு பப்ளிசிட்டி கிடைக்கும் நினைக்கும் போது யாரோ அந்த பப்ளிசிட்டி பயன்படுத்திக்கிறாங்க. பயன்படுத்திக்கிட்டு வாழ்த்துக்கள். அவ்வளவுதான். என் கம்பெனியை பட்டி தொட்டி எங்கும் கொண்டு ரீச் பண்ணதுல அவரோட பங்கு பெரும் பங்கு. தேங்க்ஸ் டு அசோக் நிதி. இப்போ இவ்வளவு பேர் சேர்ந்திருக்காங்கல்ல, இந்த பிரச்சனைக்கு பின்னாடி யாராவது எவ்வளவு பேர் சேர்ந்திருக்காங்க சார்? 3 மடங்கு அதிகமா இருக்கு சார். ஆக்சுவலா வந்து என்னன்னா நார்மலா எனக்கு வந்து 14 to 15,000 என்ட்ரி தான் பர் டே டவுன்லோட்ஸ் வரும். இப்போ இந்த பிரச்சனை ஆனதுக்கு அப்புறம் கிட்டத்தட்ட 50,000 44 என்ட்ரி ஆவரேஜ் வருது. 44 45,000. ஏன்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும் மக்கள். சார் இன்னைக்கு வந்து ஒரு படம் வந்து அது நல்லாகவோ இல்லையோ நெகட்டிவ் பப்ளிசிட்டி கொடுத்தாங்க வச்சுங்களேன், இது அப்படி இருக்குது இப்படி இருக்குது, அவங்க திட்டினாங்க இவங்க தின சொன்னா அந்த படம் ஓடிடும். ஸோ அப்படி ஏற்கனவே நல்லா ஓட படம் தான் மைவித்திரி. அதை சிறப்பாக ஓட வச்சது ஊடகங்களும் யூடியூபரும். நன்றி.